வித்யா, ம் இப்போ நான் வந்து ஆர்மி, அப்புறம் வந்து போலீஸ், ம் அப்புறம் சிஆர்எஃப், ம் அப்புறம் சிபிஐ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ம் இந்த மதராசி மூவில வந்து NIAன்னு ஒண்ணு சொல்றாங்கடா. ஆமா. அப்படின்னா அது என்னடா? அவங்க என்னடா பண்ணுவாங்க? அது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான். இந்த மும்பைல ஒரு டைம் 2009 இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? அப்போ வந்து அந்த பயங்கரவாதிகள்லாம் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்ஐஏ அதை வந்து கொண்டு வந்தாங்கட்டான். அது மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீவிரவாதிகள்லாம் என்ன பண்றாங்க, எங்க அணுகுண்டு மிரட்டல் வைக்கிறாங்க, எங்க துப்பாக்கி சூடு நடக்குது, அங்கெல்லாம் போயிட்டு இவங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நீ இருக்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு ஒரு தீவிரவாத அமைப்பு கூட உனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ எப்படி அவங்க கூட தொடர்புல இருக்க? Facebookல இருக்கியா, இல்ல இன்ஸ்டாவில் இருக்கியா, இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது இருக்கியா, அவங்கள ஃபாலோ பண்றியா, இல்ல அவங்க கூட மெசேஜ் பண்றியா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து மறைமுகமா விசாரணை செஞ்சு அதெல்லாம் நடக்காம தடுக்கிறவங்க அவங்க. ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து நார்மலா ஸ்டேட்டுக்குன்னு இருப்பாங்களா இல்ல சென்ட்ரலுக்குன்னு இருப்பாங்களா? அக்கா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால நிறுவப்பட்டதுதான். அதனால இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷனே வாங்க தேவையில்ல. எங்கேயாச்சும் இந்த மாதிரி நடக்குதுன்னா அவங்க உடனே வந்து விசாரணை செஞ்சு இதுக்கான தீர்வு என்ன, யாரு இதை தப்பு பண்ணாங்க அப்படின்றத தேடி பிடிச்சு அவங்க விசாரணை செஞ்சு அதுக்கான தீர்வை கொண்டு வருவாங்க. ஓகே. அப்போ வந்து இவங்க வந்து ஃபுல்லா நேஷனல் லெவல்ல இருக்கிறவங்க. ஆமாக்கா, இவங்க நேஷனல் லெவல். ஓகேடா. ஓகே, தேங்க்யூ.